பினாங்கில் ஏஆர்பி பிசியோதெரபி மையம் பிரம்மாண்டமாக திறப்பு. நவீன சிகிச்சை வசதிகளால் வட மாநில மக்களுக்கு புதிய நம்பிக்கை. பினாங்கு மாநில மருத்துவ சுகாதாரத்துறையில் மேலும் ஒரு முக்கிய மைல்கல்லாக ஏஆர்பி பிசியோதெரபி மையம் இன்று பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்பட்டது. பத்துகாவானில் அமைந்துள்ள மெஜிகா மாநாட்டு மையத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் மருத்துவம், சமூக சேவை மற்றும் தொழில்நுட்பத் துறைகளைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இம்மையத்தை பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். தனதுரையில் உடல் வலி, தசை மற்றும் மூட்டு பிரச்சனைகளால் அவதிப்படும் மக்களுக்கு தரமான பிசியோதெரபி மற்றும் மறுவாழ்வு சிகிச்சையை வழங்கும் முக்கிய மையமாக ஏஆர்பி விளங்கும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். பிசியோதெரபி சென்டர் கிடையாது. பொதுவாக நம்ம ஒரு பிசியோதெரபி சென்டர் போனோம்னா கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் தான் போகிறோம், ஒரு விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. எல்லா ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. இது நோய்வாய்ப்பட்டு சுகாதாரம் சரியா இல்லாமல் வர சென்டர் மட்டும் கிடையாது. நோய்வாய் வராம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ற சென்டரும் இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, இன்றைக்கு நம்ம முன்னால பிரதமர் பாத்தீங்கன்னா 100 வயசாச்சு அவருக்கு, இன்னமும் கம்பீரமா நடக்கிறாருனாக்க அந்த மசில் ஸ்ட்ரெச்சிங் செய்யறதுனால தான் அந்த ட்ரீட்மெண்ட் இங்க செய்யறாங்க. அதாவது உடல் வயதாகாம இருக்கணும்னாக்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ற அளவுக்கு மசில்ஸ் இருக்கணும்ன்றது இவங்களோட ஒரு பிலீஃப். அதை செய்யறதுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நாங்க செய்யறாங்க. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் முன்ன காலத்துல மேனுவலா செய்வாங்க. இப்போ மனிதனோட கனெக்டிவிட்டி ரொம்ப குறைவாயிருச்சு. ஏன்னா இது ஏஐ பாவிச்சு ரொம்ப நவீனமா செய்யறாங்க. ஒரு பிசியோதெரபிஸ்ட் அந்த மிஷினை செட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த குறுகிய காலத்துல 10 நிமிஷமோ 15 நிமிஷத்துல மிஷினே அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சிருது. அதுவும் மேனுவலா செஞ்சோம்னா ஒவ்வொரு நேரத்துல அதிகம் செஞ்சிருவோம், குறைஞ்சு செஞ்சிருவோம். இது ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்றதுனால இன்டர்னல் இன்ஜுரி வராது. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டாக்டர் ராமசாமிக்கும் அவங்க மனைவிக்கும். ஆரம்ப செய்யல, இது ஒரு தொண்டா செய்றீங்க. ஏன்னா இந்த பிணைய மாநிலத்தை இது மாதிரி கிடையாது. இதுதான் முத செய்யறீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வியாபாரம் நல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய ஆளுங்க உங்களுக்கு தேடி வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால இந்த சென்டர்ல தான் சரி பண்ண முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் பிசியோதெரபி சென்டர் நாங்கள் இங்கே அத்துக்காவாங்க திறந்துருக்கோம். 9 ஜூலை மாதம் இந்த வருஷத்து மக்கள் உடம்பு முடியாமல் சர்வைக்கல் வலி, முதுகெலும்பு வலி, கால் முட்டு வலி எது இருந்தாலும் அந்த மிஷின் மூலியமாக எவிடன்ஸ் பேஸ்டு ரிப்போர்ட்னால வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். This is the mother center in Malaysia, which is robotic assist in the center will be a lot of people benefit. Thank you. குறிப்பாக வடமாநில மக்களுக்கு இம்மையம் பெரும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி டத்தோ டாக்டர் ராமசாமி கந்தசாமி அவர்களின் முயற்சியில் இம்மையம் நிறுவப்பட்டுள்ளதாகவும், உடல் உபாதைகள் உள்ளவர்கள் இந்த நவீன சிகிச்சை வசதியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு வலியுறுத்தினார்.